காங்கிரஸ் கட்சியோட ஒரே கருத்துள்ள கட்சிகள் மட்டுமே கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு ஜி.கே. வாசன் மத்திய அமைச்சர் சொல்றாரு. ஷானவாஸ், நீங்க காங்கிரஸ் கட்சியையும் உங்களுடைய அணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிற நபர். நீங்க திருமாவளவன் எல்லாருமே ஒரே கருத்துள்ள அல்லது ஒத்த கருத்துள்ள கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் உங்களுடைய முயற்சியை வேண்டான்னு சொல்றாருன்னு பொருள் கொள்ளலாமா? இல்லை, கூடவே இணைத்தும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கிறார். மதச்சார்பின்மை கொள்கையின் அடிப்படையில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் அந்த முயற்சியில் தான் நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய இந்த மீடியா ஹைப், மோடியை முன்னிறுத்தி அவர்கள் வைத்து கொண்டு வரக்கூடிய பிரச்சாரம், இப்போ இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான ஜனநாயக சக்திகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். இந்த செக்யூலர் ஓட் இது சிதறும் போது அது பாரதிய ஜனதாவுக்குத்தான் பயன்படும் என்பதனால் அவர்கள் வலிமை இழக்க செய்வதற்காக ஒரு வலிமையான அணியை கட்ட வேண்டும், ஒரு மதச்சார்பின்மை கொள்கையின் அடிப்படையில் கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவரும் அந்த கருத்தை வலியுறுத்தி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த முயற்சியில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் உங்கள் அணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இருக்கீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே அளவுகோலில் தான் நாங்கள் அணுகிறோம். அது எப்படி அப்படின்னு புரியல. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி காங்கிரஸோடு ஒத்த கருத்துடைய இயக்கங்களோடு தொடர்பு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள். விடுதலை சிறுத்தை காங்கிரசினுடைய கொள்கையோடு ஒத்துப்போக போகிறதா அல்லது விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கைக்கு காங்கிரஸை கொண்டு வரப்போகிறதா என்ற ஒரு கேள்வி. இலங்கையிலே இனப்படுகொலை நடத்திய காங்கிரஸோடு திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறாரே ஒழிய நண்பர் சொல்வதை போன்று மதவாதம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அது என்ன கட்சி என்று நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதே மதவாதம் என்று பாஜகவிற்கு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம் லீக் மதவாதம், இதே பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை ஒரு சாதி இயக்கம். எனவே இவர்கள் தேர்தலுக்காக சொல்லக்கூடிய காரியங்களை ஒழிய அதை தவிர இவர்கள் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முழக்கங்களை இவர்கள் வைக்கிறார். அடிப்படையான கேள்வியை தான் அவர் திரும்ப வைக்கிறார். அதாவது கடந்த காலங்களில் அல்லது இப்போ நிகழ்காலத்தில் கூட மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் எழுப்புறாரு. சிறுபான்மை மத சிறுபான்மையை தங்களை ஒரு அணியாக அமைப்பாக உருவாக்குவதை அதை மதவாத கட்சின்னு சொல்றதும், ஒடுக்கப்பட்ட சாதியினர் தங்களை ஒரு அமைப்பாக கட்டுறதை சாதி கட்சின்னு சொல்றதும் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பரப்புரை தான். இல்லை, அதை சாதாரண மக்கள் சொல்லலாம். இது போன்ற அரசியல் கட்சிகளே சொல்வது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக, ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகமாக அவர்களுடைய அஜெண்டாவை முஸ்லீம் மக்களை பொதுமக்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு செயல்படுகிற பாரதிய ஜனதா கட்சியையும் எல்லா மக்களோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று செயல்படுகிற முஸ்லீம் லீக்கையும் இணைத்து பேசுவதே முதலில் தவறானது. முஸ்லீம் லீக் பாரதிய ஜனதாவை போல எந்த கோயிலை போய் இடித்தார்கள், எந்த இடத்தில் போய் மக்களை படுகொலை செய்தார்கள், மக்களை பிரித்து அதன் அடிப்படையில் ஒரு ஆதாய அரசியலை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் லீக் தன்னுடைய வரலாற்றில் எந்த இடத்தில் அப்படி செய்திருக்கிறது. அதே போல சாதிய கொடுமையிலிருந்து விடுபட்டு இந்த மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்ட வேண்டும் என்று சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எந்த சாதி இந்துக்களின் தெருவில் போய் குடியிருப்பை கொளுத்தினார்கள், தீண்டாமை கொடுமையை கடைபிடித்தார்கள்? எதுவுமே இல்லை. அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அரசியல் அணி இது. ஆக சாதிய கட்சிகளையும் சாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்று போராடுகிறவர்களையும் மதவாத கட்சிகளையும் மதவாதத்திலிருந்து இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்லிணக்கம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் செல்கிற கட்சிகளையும் ஒரே அளவுகள் கொண்டு பேசுவதே முதலில் தவறானது. அவர் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஒரே ஒரு செய்தி, சாதியை மறுப்பதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கும்பகோணத்தில் குடிதாங்கியில் ஒரு தலித்தினுடைய பிணத்தை தூக்கி சென்றதற்காக தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் வழங்கியவர் இவருடைய இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள். எனவே இந்த சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்பதை இவர் நன்கு உணர்வார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏதோ மதவாதம் இந்த நாட்டில் தழை தோங்கிவிடக்கூடாது, அதற்காக என்னோடு வாருங்கள் என்று மிகப்பெரிய ஒரு ஊழல் சக்கரவர்த்தியை, சாம்ராஜ்யத்தை மறைப்பதற்காக இந்த முகமூடியை இவர்கள் போடுகிறார்கள். காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒரு இயக்கமாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் 2G என்ற மிகப்பெரிய ஊழல் மாட்டிக்கொண்ட சிக்கிக்கொண்ட ஒரு இயக்கமாக இருப்பதை மறைப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு எடுத்திருக்கக்கூடிய இவருடைய ஆயுதம்தான் இந்த மதவாதம் என்பது. இல்லை, அதாவது
ஊழல் என்கிற அளவுகோலை வைத்து பார்த்தால் இவர்களுடைய அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள் மீது கூட வழக்கு இருக்கிறது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மேல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் புகார்கள் இருக்கிறது. அவர்கள் ஆட்சியிலும் ஆயுத பேர ஊழலிலிருந்து சவப்பெட்டி ஊழல் வரை எல்லா ஊழலையும் செய்தார்கள். இன்றைக்கு எடியூரப்பா மிகப்பெரிய ஊழலில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் இன்றைக்கு மீண்டும் கட்சிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆக அந்த ஊழல் என்கிற ஒற்றை அளவுகோலை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிகளை இங்கே அளவிடவே முடியாது. எல்லா கட்சிகளும் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் அத்தனை பேரும் ஊழலுக்கு துணை போனவர்கள். அப்படி என்றால் மதவாதத்தை எதிர்க்க வேண்டும், ஊழலை எதிர்க்கக்கூடாது என்று சொல்கிறார். மதவாதம் என்பது மதவாதம் வந்து மிகப்பெரிய அளவில் சமூக அமைதியை குலைக்கிறது. அதுதான் அங்க முக்கியம். சாதாரண எளிய மக்களை நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை, இந்த நாட்டினுடைய செல்வங்களை இன்றைக்கு ஊழல் சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அது ஊழல் எதிர்க்கப்பட வேண்டும். அதுல வந்து ஆனால் அதை விட இப்போது நாம் முதன்மையாக பார்க்க வேண்டியது மக்களை பிரித்து எளிய மக்களை வேட்டையாடுகிற கட்சிகளை தனிமைப்படுத்துவதுதான். அவர்கள் வலிமை பெற்றால் மீண்டும் மீண்டும் இங்கே சமூக அமைதி இருக்காது, நல்லிணக்கம் இருக்காது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.